மஷ்ரூம் பிரியாணி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் இருக்குது, அதுக்கப்புறமா மஷ்ரூம். ஸோ இதில் வந்து சில்லி பவுடர், அப்புறமா வந்து குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா இருக்குது, டொமேட்டோ, அப்புறமா புதினா, கொத்தமல்லி, அப்புறமா அங்கே வந்து பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறமா கீ இருக்குது, அப்புறமா உப்பு. ஸோ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா கர்ட், அப்புறமா ஆயில். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆனியன் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து நான் கிரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். தென் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கரம் மசாலா, அப்புறமா சில்லி பவுடர், அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சீரக சம்பா ரைஸ் தான் நான் இப்போ போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி அரிசி போட்ட உடனே வந்து மூடிட்டு அப்புறமா இதே மாதிரி வெயிட் ஒன்று வைக்கணும். ஸோ இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன்.
ஸோ சூப்பராக வந்திருக்கு மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.